ஓனரை அப்பா ஸ்தானத்துல வச்சு அவரை நான் எந்த அளவுக்கு மதிக்கிறேன்னு தெரியுமா உங்களுக்கு? அவரும் என்ன தன்னோட பொண்ணு மாதிரி அவ்வளவு பிரியம் காட்டுவாரு. அஸ்வின் தான் மோசமா பேசுறான்னா அவனோட மோட்டிவ் என்னன்னு நாம புரிஞ்சுக்கணும். ஒரு பொண்ணு நேரடியா திட்ட முடியாத கோழை தாங்க அவன். இவனை மாதிரி எத்தனை பேரு நாங்க கடந்து வந்தோன்னு பாத்தீங்களா? நான் இல்லைங்க, ஒவ்வொரு பொண்ணும் தினமும் சந்திக்கிற பிரச்சனை தாங்க இது. தாம் பெத்த பிள்ளைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம கம்பெனில வேலை பார்க்கிற ஒரு ஸ்டாஃபுக்கு மதிப்பு கொடுக்கறத அவனால தாங்கிக்கவே முடியல. அதோட அவன் நம்ம கோவத்தை தூண்டி விட்டு அது மூலமா நம்மள தப்பு பண்ண வைக்க பாக்குறான். நாம தப்பு பண்ணி அதுல சிக்கி போலீஸ் கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சா அவன் அப்பாவை தேடுற வேலைய நம்மளால பார்க்க முடியாதுல்ல. அதோட நம்ம கொடுத்த 50 லட்சத்தை மறந்துடுவோன்னு அவன் கணக்கு போடுறான். இந்த நேரத்துலதான் நம்ம ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். அவனை அடிக்கிறேன்னு இறங்கி நாம எந்த பிரச்சனையிலயும் மாட்டிக்க கூடாதுங்க. அவனை பேசி விட்டு நாம அமைதியா போனா அவனுக்கு நாம பயந்த மாதிரி ஆயிடாது? அவன் ஒரு சாக்கடைங்க. அவனுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணா அசிங்கம் நமக்கு தான். இப்போ நமக்கு நம்மளோட காரியம் தான் முக்கியம். அவனோட பிஹேவியர் எல்லாம் பார்த்தா கண்டிப்பா ஓனரை அவன் தான் தன்னுடைய கஸ்டடியில வச்சிருப்பான்னு தோணுது. அவரை எங்க மறைச்சு வச்சிருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அவரை மீட்டு வெளியில கொண்டு வரணும். அப்பதான் நாம கொடுத்த பணத்தை நம்மளால மீட்ட முடியும். ஓனரை கண்டுபிடிக்கதான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோமே மகா. இந்த இன்ஸ்பெக்டர் கண்டுபிடிச்சு கொடுப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. நீங்க கவனிச்சீங்களா இல்லையான்னு தெரியல, அஸ்வின் இன்ஸ்பெக்டரும் கஞ்சாடையிலே பேசிக்கிட்டாங்க. பணம் வேலை செய்யுது, அவ்வளவுதான். அப்ப என்னதான் பண்றது? ஓனர் இருக்கிற இடத்த நம்மளால எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஆனா இப்ப எனக்கு ஒரு ஐடியா தோணுது. நாம ஏன் கோர்ட்ல உடனே ஒரு மனு தாக்கல் செய்யக்கூடாது? நல்ல ஐடியாங்க. அப்படியே நம்ம பண்ணிடலாம். ஆனா அஸ்வினை சும்மா விடக்கூடாது. அவன் பேசின பேச்சுக்கு அவன் அப்பாவை மீட்டு அவனுக்கு நம்ம பதிலடி கொடுக்கணுங்க. நாம கோவப்படுறதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு. அவனை கை நீட்டி அடிச்ச அந்த கோவத்தோட மதிப்பை நாமளே குறைச்சிடக்கூடாது. சரி, நாளைக்கு காலைல கோர்ட்டுக்கு போய் மனு கொடுத்துட்டு வந்துடலாம். இப்போ நான் அத்தை வீட்டை விட்டு அப்புறமா நான் வீட்டுக்கு கிளம்புறேன். இல்லங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். நம்ம வீட்டுக்கா? நம்ம வீட்டுக்கு தான். கௌரி, ஒரு காஃபி கூட. அப்பாடா. தாத்தா தாத்தா, ஹோம்வொர்க் பண்ணணும், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். தாத்தா ஹோமோட ஒர்க்கே முடிக்காம அப்படி இப்படின்னு டிமிக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து ஹோம்ஒர்க் பண்ண ஹெல்ப் பண்ணுனா எப்படிமா? அதுக்கு தானே ஒரு 2 மாமாவையும் உங்க அம்மாவையும் படிக்க வச்சிருக்கிறேன். அவங்க வந்தவனு கேளு, உனக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுப்பாங்க. வீட்ல யாராவது இருந்தா தானே தாத்தா. மகாத்த மட்டும் இருந்திருந்தா வா வா உட்காரு, நான் உனக்கு சொல்லி தரேன் அப்பவே சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. நீங்களும் தான் இருக்கீங்களே. ஓ, நான் இன்னைக்கு ஹோம்ஒர்க்கே பண்ண போறது இல்ல. போங்க தாத்தா. அத்தை, வாமா, வா செல்வம். உங்க 2 பேருக்கும் 100 ஆயுசுமா. இப்பதான் மதி சொல்லிக்கிட்டு இருந்தா அத்தை இருந்திருந்தா ஹோம்ஒர்க் சொல்லி தருவாங்கன்னு. ஆமா, ஓனரை பத்தி தகவல் கிடைச்சதா? இன்னும் இல்லப்பா. அந்த அஸ்வின் தான் அவன் அப்பாவை மறைச்சு வச்சிருக்கான்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருந்தோம். ஆனா ஏற்கனவே அஸ்வின் அங்க வந்து தான் அப்பாவை காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான். அங்க எங்களை பார்த்ததும் அவன் ஒண்ணு பேச நாங்க ஒண்ணு பேசன்னு ஒரு மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு. ராஸ்கல், அவன் எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருக்கான். அவனால சும்மா விடக்கூடாது. சரி, அடுத்து என்ன பண்ண போறீங்க? ஓனரை கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா
அந்த இன்ஸ்பெக்டர் அதை சீரியஸாவே எடுத்துக்காம ஒரு மாதிரி ரொம்ப கேர்லெஸ்ஸா பேசுறாரு மாமா. அஸ்வின் கிட்ட காசு வாங்கிட்டாரோ என்னமோ. அதுக்காக நாம சும்மா இருக்க முடியாதுல்ல மாமா. ஓனர் கிட்ட பணம் கொடுத்ததுக்கு நம்ம கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல. அதனால எப்படியும் ஓனரை கண்டுபிடிச்சு ஆகணும். அவர் வந்தாதான் நம்ம பணத்தை மீட்டெடுக்க முடியும். அதனால கமிஷனர் ஆபீஸ்க்கே போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு முடிவெடுத்திருக்கோம் மாமா. அவர் உத்தரவு போட்டாதான் இந்த இன்ஸ்பெக்டர் ஓனரை கண்டுபிடிக்க முயற்சி எடுப்பாரு. நல்ல முடிவுதாம்மா. ஆம் மாமா. அத்தை இங்க? அவ உள்ளதாமா இருக்கா. கௌரி, கௌரி, உன்னை பார்க்க மகா வந்திருக்கிறா. வெளியே வா கௌரி. அத்தை, பணத்தை மீட்டெடுக்காம வீடு திரும்ப மாட்டேன்னு சொல்லிட்டு போனேன். ஆனா ஓனரை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே இவ்ளோ நாள் ஆகுது. இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து நீங்க மனசு தளரக்கூடாது. அதான் உங்களை நேர்ல பார்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். எங்களோட இந்த முயற்சியில சக்சஸ் கிடைக்கணும். எனக்கு உங்களோட ஆசீர்வாதம் வேணும் அத்தை. அம்மாடி மகா, அவளை சொல்லி குத்தம் இல்லம்மா. நீ ஒன்றும் சங்கடப்படாதம்மா. எப்படியும் நீ இதில் ஜெயிக்கணும் தான் கௌரியோடைய ஆசையும். அதனால நீ நினைக்கிற மாதிரி எல்லாமே நல்லபடியாக நடக்குமா.